வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. இன்னைக்கு வந்து நம்ம கேமுக்குள்ள எக்லிப்ஸ் பண்டில் பேஸ் பண்ண டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஈவெண்ட்டை பற்றின ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் வந்து இப்போ அந்த ஸ்பெஷல் எடிஷன் கோடு வந்து 101 தான் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் பண்டில். இந்த பண்டில் உங்களுக்கு வந்து இந்த பண்டில் டைரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு சரியான லக்கு. அடுத்தது இந்த டோக்கன் வந்து 5 கிளைம் பண்ணிங்கன்னா அந்த பண்டிலை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் மற்ற டோக்கன் எல்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தபடியாக இந்த பண்டில் கிளைம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுக்குறான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டுயோ எமௌண்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த டுயோ எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பால் மாதிரி வருது. அது அப்படியே உங்களுக்கு கிராவிட்டி மாதிரி புல் பண்ணி அப்படியே சுற்றி அடிக்குது. கிட்டத்தட்ட அந்த நம்மளோட அது பேர் என்னங்க, ஐயோ ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த அவதார் வந்து பூமி சக்தியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டலுக்கு வந்து லுக் சேஞ்சர் அமௌண்ட் இருக்குது. அந்த லுக் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு லுக் சேஞ்சர். சும்மா லைட்டாக அந்த அதே மாதிரி அந்த 2 பால் வரும். அந்த பால் வந்து சேஞ்ச் ஆகும், உடனே ஆள் மாறிடுவோம். மற்றபடி இது ஆஹா ஓஹங்கிற மாதிரி லுக் சேஞ்சரில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2 பால் வருதா, 2 ஒன்று சேர்த்துனா லுக் மாறிடுது. அந்த லுக் சேஞ்சர் லுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பரான லுக்கெல்லாம் இல்லை. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலை பேஸ் பண்ணி வந்து ஒரு பேட்டில் கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். பேட்டில் கார்டு கூட ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான பேட்டில் கார்டு தான், மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து கடைசியாக வந்து அரைவல் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அரைவல் அனிமேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த கத்தியெல்லாம் இது வெட்டுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த 4-5 நிறைய போஸ்ட் ஸ்டில்லாம் வருது. அது வந்து சூப்பராகவே இருக்குது. அரைவல் அனிமேஷன் இதில் வந்து ஒர்த்தான இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்ட் கேட்குறான். 5 ஸ்பின்னுக்கு 150 டைமண்ட் ஆகுது. ஸ்பின் பண்ணி டோக்கன் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பேனரு, அவத்தாரு, அடுத்தது இந்த லூட் பாக்ஸு. இது கட்டானா இல்லை, லூட் பாக்ஸு. ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டானா ஸ்கின்னும் இதில் இருக்குது. அதுக்கு இந்த கட்டான ஸ்கின் எல்லாமே நார்மல் இல்லை, கொஞ்சம் நல்ல ஸ்கின்னு தான். அடுத்தது வந்தீங்கன்னா மெயின் பண்டில். இது வந்து நீங்கள் 5 டோக்கன் கிளைம் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் அதுக்காக தான் நான் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னா 60 ஸ்பின் வந்துச்சுன்னா பண்ணால் ஒரு கேரண்டியான ஒரு டோக்கன் கொடுக்குறான். அதை வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது 5 ஸ்பின்னுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் வரும். அப்போது 5 டோக்கன் எடுக்கணும்னா 10,000 டைமண்ட் வரும். ஆனால் அதை வந்து அப்படி ஆகாது. டோக்கன் டவர் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். டோக்கன் டவர் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கிடைக்கும். அது வந்து ஒரு 60% டிஸ்கவுண்ட் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கிடைக்கிதுனாலுமே கிட்டத்தட்ட 4000 டைமண்ட் இல்லாமல் இந்த பண்டில் வந்து எடுக்க முடியாது. சரி, இப்போ நம்ம போய் ப்ராக்ஸி சர்வரில் இந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராக்ஸி சர்வரில் ஆல்ரெடி இந்த பண்டில் எல்லாமே நம்மள்ட்ட வந்து ஓன் ஆயிருக்கும். இந்த பண்டில் மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இந்த ப்ராக்ஸி சர்வரில் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 டோக்கன் வந்து ஆல்ரெடி இதில் இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு இதில் என்னால் காட்ட முடியல. ஆனால் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்பின் பண்ணும்போது அந்த சுகுணாவோட அனிமேஷனை காப்பி அடித்து வச்சுருக்கேன். ஆனால் மற்றபடி அனிமேஷன் வந்து ஸ்பின் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நான் 15 டோக்கன் வச்சு ஸ்பின் பண்ணாலும் அந்த 50 டோக்கன் குறையவே இல்லை. அதனால் எனக்கு இவ்வளோ தான் டைமண்ட் இருக்குன்னு என்னால் ஸ்பின் பண்ணி பார்க்கவே முடியல. இருந்தாலும் ஏன் ஸ்பின் பண்ணுறேன்னா மொத்தம் எவ்வளோ ஸ்பின் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டலாம். 60 ஸ்பின்னில் தான் கிடைக்குதா, இல்லை முன்னாடியே இந்த பண்டில் வந்து சீக்கிரம் கிடச்சிருமாங்கிறதுக்காக பார்க்கலான்னு தான் ஸ்பின் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25 ஸ்பின் பண்ணிட்டோம், அப்போ ஒன்றும் கிடைக்கல. இப்போ அடுத்து 5 ஸ்பின் பண்ணுறோம், அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒரு 6 டோக்கன் கொடுக்குறேன்னா இப்போ 2 ஸ்பின் கட் ஆகும். மீதி 3 ஸ்பின்னுக்கான டைமண்ட் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 3 டோக்கன் கொடுக்குறோம். அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு 40% 50% அந்த டோக்கனை வச்சு டிஸ்கவுண்ட் கிடைச்சாலுமே 4000 டைமண்ட் 5000 டைமண்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பின் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னா 10 ஸ்பின் இருக்குது. இப்போ அந்த 10 ஸ்பின்னு பண்ணோம்னா தான் நமக்கு ஒரு டோக்கன் வந்து கிடைக்கும். இன்னும் கடைசியாக எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் 5 ஸ்பின்னு. கடைசி 5 ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு டோக்கன் கிடச்சிருச்சு. அப்போ ஒரு டோக்கனுக்கு வந்து கம்பல்சரி 60 ஸ்பின் பண்ணியிருக்கோம்னா கன்ஃபார்ம் மினிமம் ஒரு 3 டோக்கனேஸ் 60 ஸ்பின் இல்லாமல் கொடுக்க மாட்டான். 2 டோக்கன் வந்து கொஞ்சம் கம்மியான டைமண்ட்லேயே கொடுப்பான். எப்படி பார்த்தாலும் அவன் வந்து மினிமம் 3000 டைமண்ட் 4000 டைமண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த பண்டில் வந்து பிடிச்சிருந்தா எடுங்க. ஏன்னா இதில் அரைவல் அனிமேஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது.
ஆனால் இதெல்லாம் நம்ம கேமில் வந்து யூஸ் பண்ணுவோமா, இந்த பண்டல்லாம் கேமில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னாலும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட் பண்டிலு, அதுக்கப்புறம் டாப் கிரிமினல் பண்டிலு இது எல்லாமே ரிட்டர்ன் ஆகுதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த பண்டல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நமக்கு வந்து இந்த பண்டல்லாம் யூஸ் ஆகுமா நல்லா பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பண்டல்லாம் எடுங்க. உங்களுக்கு அந்த பண்டல்லாம் எப்பப்போ ரிட்டர்ன் ஆகுன்ட்டு அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். அப்படியே கடைசியாக மற்ற சர்வர்லேயும் எவ்வளோ டைமண்ட்லாம் இது கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இது பார்க்குறது வந்து சிங்கப்பூர் சர்வரு. சிங்கப்பூர் சர்வர்லேயும் நமக்கு மாதிரியே தான் ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்ட் கொடுத்துருக்கான், 5 ஸ்பின்னுக்கு 180 டைமண்டு. இதில் எந்த பெரிய சேஞ்சும் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் இந்தியன் சர்வர் சிங்கப்பூர் சர்வர் ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட இந்த டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்தோனேஷியா சர்வரில் போய் பார்க்கலாம். ஏன்னா அதில் தான் எப்போவுமே டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கொடுப்பான். இதில் பார்த்தீங்களா ஒரு ஸ்பின் வந்து 9 டைமண்டு, 5 ஸ்பின் வந்து 71 டைமண்டு, அதுவும் கேரண்டி டோக்கன் வந்து 20 ஸ்பின்லேயே. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மினிமம் 1000 டைமண்ட் இருந்தாலே இந்த பண்டில் வந்து எடுத்துடலாம். இந்த பண்டில் வந்து அவ்வளோ டைமண்டுக்கு தான் ஒர்த்து. ஏன்னா இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். இவன் இந்தியன் சர்வருக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஏமாற்றலாம். இந்தோனேஷியன் சர்வருக்கு நான் மோஸ்ட்லி பார்த்துட்டேன். இந்தோனேஷியன் சர்வருக்கு இருக்க டிஸ்கவுண்ட் வந்து வேறு எந்த சர்வர்லேயுமே இல்லை. ஏன்னா அங்கே யூசர்ஸ் கம்மியாங்கனால நீ வந்து அவ்வளோ கம்மியாக கொடுக்குறங்கிறதெல்லாம் ஓகே. உன்னை நம்பி இத்தனை பேர் இங்கே இந்த சர்வரில் இருக்காங்கல்ல, நீ காசு முக்கியம்னு பார்க்காம நம்ம உன்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்காக வந்து நீ டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் சொன்னால் கேட்கவா போகிறேன். ஓகே நண்பர்கள், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பண்டில் வந்து உங்களுக்கு வேணும்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை தான் நான் கேம்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த பட்சத்தில் மட்டும் இந்த பண்டில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வரட்டா.